வடி வேலை கொண்டு கிரௌஞ்சமலை துடைத்தான். செந்தூரில் நின்று கொண்டு சூரனை அனுதலே நின் மலர் அடிபணிந்தே. నమస్తే సార్. నమస్కారమ్మా. సార్ సుధా సార్ ఎం పేరు. సంతోషమ్మా. మకర రాశి అండ్ தனுஷ் லக்னம். 7.5 சாடே சாத்தி. இதில் எதாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் அப்போ தான் வீடு கட்டுவாங்க, புதுசாக கடன் வாங்குவாங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் 7.5 சனியில் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான கேள்வி, நம்ம குரு பயிற்சி வந்து ஜூன் மாதம் ஏற்படுது. கடகத்துக்கு குரு வரும். அதில் 100% பிக்கஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கிறது மகரத்துக்கு தான். அதனால் மகர ராசி நண்பர்கள், நீங்கள் சொல்கிற அந்த கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தம், குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது ஃபினான்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது. மங்கள காரியங்கள் நடக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஹெல்த்தில் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாக அடுத்த ஒரு வருஷம் சாலிடாக இருக்கும். பி ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். குட் மார்னிங்மா. சார் சார் என் பேர் பவ்யான்ட்டு. சார் எனக்கு மீன ராசி. நான் இந்த 12 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலே எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் குரு மாறதுனால உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படும். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? சார். பையன் இருக்கானா? ஆமாம் சார். சூப்பர்மா. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரிய ஒரு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க ஷார்ட்லி. ஓகே சார். அதனால தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய்மா. என் பேர் வந்து பவித்ரா. எனக்கு வந்து கன்னி ராசி தான், பட் லக்னம் எனக்கு தெரியாது. இப்போ வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறதால லக்னத்தை மூலியமா பார்க்கணுமா இல்லை ராசி வச்சு தான் பார்க்கணும்? அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் வருத்தப்படாதம்மா. இல்லை ஜாதகத்தை கொடுத்தா நான் என்னன்னு பார்த்து நான் சொல்லுவோம்மா. இல்லை சார், எனக்கு பொதுவாக கேட்குற இடத்துல கேட்குறாங்க. அதாவது லக்ன பொருத்தம் மெயின்மா. அதாவது ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்தின் பிரகாரம் 10க்கு பொருத்தம் பார்க்குறோம், 10க்கு 10 பொருத்தம் இருக்கியா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்கக்கூடியது லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தம் தான் முக்கியம். அந்த லக்ன பொருத்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான, டெய்லி பார்த்தா மூஞ்சி டென்ஷன் ஆகாது. காஃபி கொடுக்கும்போது அப்படின்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதே கை தான், உனக்கு அதே கை தான். யார் என்ன பண்ணாலும் லாஜிக் அது தான். அதனால் லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ரெண்டும் பேஸ், 2 கண்கள் மாதிரி. அது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். என்னோட பேர் வெங்கடேஷ். எனக்கு வந்து மகர லக்னம். சூப்பர் சார். துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். கிட்டத்தட்ட 2015 இன்னைக்கு வரைக்கும் ஸோ லைஃப்பில் ஒரு ஒர்க் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி இதாகட்டும் ஒரு இம்பேலன்ஸாக அதாவது போயிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி வரைக்கும் ஐ டு ஓவர் கம். மக்கர லக்னம் தானே நீங்கள்? ஆமாம் சார். ஜூன்லேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். உங்களுக்கான பல பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஓகே. ஹெல்த்தும் சரி, மானசிகமாகவும் சரி, வெளியே இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். தைரியமாக இருக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. மணிகண்டன் என் பேருங்க. சூப்பர் சார். சரிங்களா? என் பொண்ணு பேர் கிருத்திகா. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது சார். சார் கொஞ்சம் மைக்கை தூரமாக வச்சு பேசுங்க, எனக்கு ரீச் ஆகும். டாக்டருக்கு. ஓகே. அவங்க பேர் கிருத்திகா. ஓகே. லாஸ்ட் 3 இயர்ஸ் நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது சார். நியூரலாஜிக்கல் இஷ்யூ. ஆமாம், நரம்பு சம்மந்தப்பட்டது, பிரெயின் சம்மந்தப்பட்டது சார். சரி. மேக்ஸிமம் டாக்டர்ஸ் எல்லாமே கன்சல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லாமே நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ அவரோட கெரியர் எப்படி இருக்க போது, என்ன நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு லைஃப் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நிற்கிது சார். எனக்கு என் டாக்டருக்கு. என்ன ஏஜ் ஆச்சு சார் உங்களுக்கு? 13 இயர்ஸ் சார். வந்திருக்காங்களா? இருக்குதா சார்? ஒரு நிமிஷம் எந்திரிக்க சொல்லுங்கள் சார். ஹாய். ஹாய் சார். ஓ சூப்பர்மா, நல்லது ஜம்முன்னு பேசுறியாம்மா. உனக்கு என்ன பிரச்சனை? தேங்க்யூ சார். என்ன படிக்கிறாங்க? 8th standard. 8th standard. ஸோ நியூராலஜி இன் வேர் பிளேஸ், எந்த பிளேஸில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? பிரெயினில். ஓகே. அவங்களுக்கு சென்சரி ரிஃப்ளெக்ட் அப்படின்வாங்க. அவங்க தொட்டும் போது டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் கில்னாக்கா நம்ம கத்துவோம் இல்லைங்களா? அவங்க இப்படி கத்த மாட்டாங்க, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. மினிமம் 30 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காது. ஓகே. ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கான்ஷியஸே வரும். இதனால எனக்கு அவங்க ஸ்கூல் போகிறதுக்கோ பப்ளிக் பிளேஸ் போகிறதுக்கோ எங்கேயுமே லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப லைஃப் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கு. சரி சார். என் டாக்டர் இனிமேல் நாங்கள் பப்ளிக் ஷோஸ்ல இங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிப்ரெஸ்ல. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கு சார். நான் ஓகே டன். அதாவது சிம்பிள், இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்லேன் சார். புதன்கிழமை அம்மா அப்பா 2 பேருமே மத்தியானம் சாப்பிட வேண்டாம், விரதம் இருக்கலாம். சரிங்க சார். நவநீத கிருஷ்ணன், சுவாமி பேரு நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். அந்த நவநீத கிருஷ்ணனுடைய போட்டோவை மொபைல் வால்பேப்பரா பொண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. பொண்ணுக்கு மொபைல் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப நீங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நவநீத கிருஷ்ணன் கோவில் இருந்ததுன்னா புதன்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாங்க. நாயுருவி அப்படின்னு ஒரு
மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் ஹோமியோபதி இதில் கேட்கனா நாட்டு மருந்து கடையில் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நாயுரியை வச்சு நம்ம ஒரு சில ஹோமங்கள் பண்ணணும். பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது செட் ஆகும். இது வந்து டெம்பரவரி சொல்யூஷனாக மட்டும்தான் இருக்கும். பர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் கர்மா. அந்த கர்மா என்ன இருக்கோ அது நடந்து தான் தீரும். ஓகே. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை நமஸ்காரம். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூமா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேல்மாறலுக்கு இங்கே வந்திருந்தோம். சரிம்மா. பூஜைக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு பேத்தி பிறந்துச்சு. ஓ வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது பிறந்ததுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதனால 48 நாள் விரதம் இருந்து நான் முருகனை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஓ சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். என் உங்கள் குழந்தை நன்னா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நன்னா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. ஹாய் சார். ஹாய். என் பேர் சௌமியா. சௌமியா. ஸோ நான் எனக்கு ஒரு 2 இயர்ஸாக அந்த நீல லிகாமெண்ட் இன்ஜுரிக்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து மேஷராசி, தனுசு லக்னம். இப்போது ராகுதேச குரு அந்தரம் போயிட்டு இருக்கு. ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. குரு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து 2ல் நீச்சபங்கம் ராஜயோகத்தில் அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சிட்டா போல, பரவாயில்லையா, சூப்பர். சுக்கிரன் வக்ரம். லக்னத்தில் சூரியன் புதன், 4ல் சனி, 3ல் கேது, சந்திரன் 5ல் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா நான் ஒரு ஆள் தான் ஃபேமிலியை மொத்தமாக ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏஜ் ஆச்சுமா? 28. ஓகே. அப்பாவையும் நான் தான் பார்த்துக்கிறேன். பாட்டிக்கு உடம்புல அப்பா பாட்டியை பார்த்துக்கிறாரு. தங்கச்சிக்கு மேரேஜ்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பர். இப்போ எனக்கு என்னென்னா கெரியர்லேயும் இந்த இஷ்யூ எப்போ சரியாகும், ஃபேமிலி எப்படி நான் ப்ராப்பராக லீட் பண்ணும், அதுதான் என்னோட இது. இப்போ ராகு தசை குரு புத்தி நடக்குது. ஆமாம், ராகுதசை இப்போ 2 இயர்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2.5 இயர்ஸ் ராகுதசை குரு புத்தி இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்தரம் போயிட்டு இருக்குது. அந்த ராகுதசையில் குரு அந்தரம் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ தான் போயிட்டு இருக்கு. இல்லைம்மா, ராகு தசைன்னா புத்தி குரு. புத்தி குரு, கரெக்ட். அந்தரம் கிடையாது அது. சாரி யா. அப்போ குரு புத்தி முடிஞ்சோடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே. குரு புத்தி முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது லிகமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஓகே, முட்டி குளங்கர் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி முடவாத்துக்காள் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெஜிடபிள் இருக்கு. ஓகே. அதை வந்து நீங்கள் டெய்லியும் சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகும். அதுக்கும் மேலே, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் பரிகாரம் நம்ம சொல்லணும்னா, மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு நைட் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு ராகு சஞ்சாரம் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களை பார்க்கலாம். ஓகே. சூப்பராக செட் ஆகும். ஓகே சார். ஓகே. Acharya ji, one small question. Firstly, honest pranam on your charan. Thank you. And for inspiring all of us. You've given us a fantastic idea about how to do dhanam and how to help the housekeeping at house. What is your take on Gau Seva? Go Seva? Yeah. Super. Sit down, I'll tell you. அதாவது இருக்கிறதுலே, is it okay if I talk in Tamil or you want me to converse in English? தமிழ் ஓகே. ஏன்னா எல்லாருமே மீடியா எல்லாமே தமிழ் இருக்கிறதுனால, அதாவது இருக்கிறதுலே 30 முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய ஸ்தலமாக காமதேனு, அதாவது நம்ம சொல்லக்கூடியது கோமாதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தை பிறந்தாலும் பால் கொடுக்க முடியாது. சில பேருக்கு பால் உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் சிம்பிளாக ஒரு 100 பேர் பார்த்தாலும் ஒரு 10 பேருக்கார் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டிக்கு வந்து லெஃப்ட் பிரெஸ்ட் எடுத்துட்டாங்க, ரைட் பிரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். டெய்லியும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி கை காலை கழுவிட்டு சோப்பை போட்டு கை காலை கழுவிட்டு உள்ளே வர்றோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம எல்லோரும் மறந்த ஒரு விஷயம், மாட்டு சாணம், பசுமாட்டுடைய சாணத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். உண்மை அதுதான். இந்த தைப்பூச திருவிழாவில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம் அறிவு இருக்கா சாணமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது கிடையாது. ஏன்னா மகாலட்சுமி முழுசாக வாசமாகக்கூடிய இடம் அந்த பசுமாடு. ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து புத்தி கூர்மை இல்லை, அறிவு ரொம்ப டவுனாக இருக்குது, எந்த விஷயத்தையுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல, எந்த டாக்குமெண்டேஷனாக இருந்தாலும் பிரச்சனை வருதுன்னா அந்த கோசாலையில் போய் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் போதும். இது சும்மா ஒரு மாதத்தில் வியாழக்கிழமை காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் போய் உக்காந்துட்டு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தையே பிறக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ்னால பயங்கரமாக பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. இங்கே யாராவது இருக்கீங்கன்னா கை லைட்டாக தூக்கி டக்குன்னு இறக்கிடுங்க, டன்.
அவங்க ஆக்சுவலாக தமிழில் அதுக்கு பேர் என்னென்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அதோடைய வார்த்தை. கோ தானம் செய்தால் இல்லையா, 1 கிராம் தங்கத்தை அந்த பசு மடத்திற்கு கோ மடத்திற்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தைராய்டு இஷ்யூஸுங்கிறது சால்வ் ஆகும். ஏன்னா ஃபிசிக்கலாக பார்த்துருக்கோம். இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ ஷார்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். ஐ திங்க் மம்தா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய நிவர்த்தியாக நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிறோம். இந்த கோ சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எல்லாருடைய வீட்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பசு வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து we are so close towards pet animals. ஓப்பனாக சொன்னால் ஏன் நாய் தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லையே. நாய் நம்மளை கடிக்கிறது, அதுக்கு அன்பு காட்டுது. அதுக்கும் மேலே கடிக்கவே கடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் பசுமாடு. எல்லாருடைய வீட்லேயுமே செல்ல குழந்தையாக, அன்பு பிராணியாக ஒரு 5 வயசு குழந்தை நம்ம வீட்டில் எப்படி போனோம் அந்த மாதிரி போதும். அதோடைய there is a breed which is getting into existence. அதாவது இதுக்கப்புறம் அந்த breed இருக்காதுன்னு சொல்லக்கூடிய breed பேசுனா பொங்கனூர் பசு. அந்த பசுவை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். சம்ரக்ஷணம் பண்ணுறது, அந்த சாணத்தை தட்டி ட்ரை பண்ணி அதை வந்து பஸ்மமாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஹெல்த்தில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி, அகர்பத்தி இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை அதுதான். உண்மையாக சொல்லணும்னா அந்த மாட்டு சாணத்துலேருந்து, பசுமாட்டுடைய சாணத்துலேருந்து தட்டி அதை வந்து நம்ம அகர்பத்தியாக இல்லை சாம்பிராணியாக வைக்கும்போது துஷ்ட சக்திகள் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். இவ்வளோ அளவுக்கு அந்த பசுமாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறது எல்லாருடைய வீட்லேயும் இருக்கணும். இல்லை யாராவது பசு மணல் நடத்துகிறாங்க, கோஷாலை நடத்துகிறாங்கன்னா தயவுசெய்து போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அந்த பசுமாட்டுக்கிட்ட கொஞ்சிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கோ 1 மாதத்திற்கோ 1 நாளுக்கான தீனி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு காசு பணம் இருக்குன்னா பசுமாடை வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நாய்க்குட்டி வளர்க்குறதோட பசுமாடு வளர்க்குறது எவ்வளவோ சிரேஷ்டம். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு மீறி அது நிறைய விஷயம் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, எல்லாருடைய வீட்லேயும் ஆராதனை பண்ணுறீங்க, ஹோமம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, புனஸ்காரம், விரதம், சஷ்டி, ஏகாதசி இதெல்லாம் பண்ணுறீங்க. when you have a dog in your house, this is of no use. எல்லா புண்ணியமும் அது எடுத்துன்னு போயிடும். வீட்டில் நாய் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண ஹோமம் போய் சேராது. இது வந்து எந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷரி, அதாவது என்ன சொல்லலாம், கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனாலும் சரி, இதுதான் உண்மை. வீட்டில் சின்ன பிராணிகள் பசுமாடு இருக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூவோட நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் வீட்டில் இருக்கவே கூடாது. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்குது சார், நான் படுத்தேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் படுக்கிறாரு இல்லையோ அதுதான் ஃபஸ்ட்டு படுத்துக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் அந்த கலாச்சாரத்தில் இல்லை. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் ஈஸியாக வரும். அதனால் நாய்க்குட்டியை வெளியே வைங்க, வீட்டில் ஹஸ்பண்டை உள்ளே வைங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான்.